கார்த்திக் சர்மா சிஎஸ்கேட மேட்ச் சிமுலேஷன்ல சிக்ஸர் தெரிவிக்க விட்டுருக்காரு. 10க்கும் மேற்பட்ட சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அதை பத்தியும் அதை தவிர்த்து தலதோனி திருப்பி சிஎஸ்கேட பிராக்டிஸ் கேம்ப்ல ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு சில பேட்டிங் கிளிப்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேட பிராக்டிஸ் கேம்ப்ல இருந்து ஒரு சில லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது இந்த வீடியோல பார்க்கலாம். அப்புறம் சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் அமன் கான் டீமோட இப்ப ஜாயின் பண்ணிட்டாரு. கொஞ்சம் லேட் அப்டேட் தான், சோ பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அமன் கான் ஆல்ரெடி டீமோட ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் சிமுலேஷனுமே பார்த்தா அட்டன் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே நெட்ஸ்லயுமே அவர் பேட்டிங் பண்ணிருக்காரு. நல்லாவே ஓரளவு டீசெண்டா அவர் பேட்டிங் பண்றாரு. அதை தவிர்த்து அவரால் போலிங்குமே போட முடியும். சோ ஃபார் அமன் கான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா பேக்கப்பா தான் இருப்பாரு டீம்ல. அதை தவிர்த்து இன்னொரு நம்ம ஸ்பின்னரான ஷேஷ் கோபால் கர்நாடகா பிளேயர் அவருமே பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணாருங்க டீமோட. ஷேஷ்மே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் சிமுலேஷன் அட்டன் பண்ணிருக்காரு. சோ ஃபார் ராகுல் சகர் ஷேஷ் கோபால் இவங்க ரெண்டு பேர்ல யாரும் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்தவரையும் ஆப்வியஸா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ராகுல் சகர் தான் போவாங்க. அண்ட் பேக்கப்பா தான் ஷேஷ் என்ன பொறுத்தவரை இருப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஷேஷ் கோபாலுக்கு வாய்ப்பு தராங்களா. ஆனா ஷேஷ்க்கு அப்புறம் ஒரு நல்ல பவுலருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன. தலதோனி ரீசெண்டா சச்சின் பையனோட அந்த வெட்டிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செமிஃபைனல் 2 மேட்சுக்கு போயிருந்தாரு. அங்க அட்டன் பண்ணி தலதோனி டைரக்டா சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல ஜாயின் பண்றாரு நம்மள நினைச்சோம். ஆனா தலதோனி வேற பிளான போட்டு அங்கிருந்து அப்படியே அகமதாபாத் போனாரு. அங்க போயிட்டு ஃபைனல்ல அந்த டிராஃபி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அண்ட் இந்தியா அந்த ஃபைனலுமே வின் பண்ணிட்டாங்க. சோ ஃபார் ஹாப்பி சொல்லணும். தலதோனியுமே பார்த்தா ஃபைனலை முடிச்சுட்டு இப்ப டீமோட வந்து பார்த்தா ஜாயின் பண்ணிட்டாரு. அதை தவிர்த்து நேற்று ஒரு சில ஆட்ஷூட்ஸ்லாம் தலதோனி அட்டன் பண்ணிருக்காரு ராகுல் சேகர் ருத்ராவோட சேர்ந்து. அந்த ஆட்ஷூட்ஸ்ல வேற லெவலில் ஃபன்னா போச்சு சொல்லணும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா தலதோனி நேத்து சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கேம்ப் அட்டன் பண்ணிருக்காருங்க நாவலூர்ல. நேற்று பொறுத்தா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. தலதோனி அந்த நாவலூர்ல நேற்று என்ட்ரி கொடுத்தாருல, அந்த சீனை பாத்துருவாங்க. கைஸ் அதை தவிர்த்து நேற்று தலதோனி நெட்ஸ்ல பேட்டிங் விளையாடி இருக்காரு. வேற லெவலில் சிக்ஸஸ் தெரிவிக்க விட்டுருக்காரு. அவர் அடிச்ச ஒரு சில சிக்ஸஸோட கிளிப்ஸ் ஆட் பண்ற வீடியோல போய் பார்த்துருவாங்க. கைஸ் சரியான ஒரு ஷாட்னு சொல்லணும். அந்த பேட்ல பட்டவன அந்த சவுண்ட் மட்டும் தனியா கிடைச்சு கைஸ். அடுத்த ஷாட்டு தலதோனி ஒரு நல்ல டச்சில் தெருறாரு. சிக்ஸஸ் தெரிக்க விடுறாரு சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப்ல. இதே மாதிரி அவர் மேட்ச்ல அடிச்சாருன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்குங்க. லாஸ்ட்ல வந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஐபிஎல் ஸ்கெடியூல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அந்த 12ஆம் தேதிக்குள்ள ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்றாங்கன்னு பிசிஎஸ் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் 12ஆம் தேதிக்குள்ள ஸ்கெடியூல ரிலீஸ் பண்றாங்கன்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஊர்வில் பட்டேலை பத்தி ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு நேற்று. அந்த பேட்டிங்ல நெட்ல 1 hour விளையாடி இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தா 30 சிக்ஸஸ் மேல பாத்தீங்கன்னா ஊர்வில் அடிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க மேட்சை பார்த்தவங்க. அண்ட் கைஸ் ஊர்வில் பட்டேலுமே பாத்தீங்கன்னா சிஎஸ்கேட பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவருமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேல அவருமே ஒருத்தர் தான் பாட்டா இருக்காரு. ஊர்விலுமே பாத்தீங்கன்னா வேற லெவல் 6 அடிச்சுட்டு இருக்காரு. சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்குமே பார்த்தா ஒரு தனி வீடியோ நம்ம போடலாம் கைஸ். ஒரு பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண வீடியோஸ்ல 6 அடிச்ச வீடியோல கிடைச்சா நான் கொண்டு வர பாக்குறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சர்மா சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் ஒரு இன்ஜுரியோட தான் வந்து ஜாயின் பண்ணாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவர் கேம்ப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு பேக் இஷ்யூ இருந்துச்சுங்க. அந்த இன்ஜுரி ஆனாரு ஒரு மேட்ச்ல ஆடும் போது. ஆனா இதுக்கப்புறம் அவர் நம்ம சரியாயிட்டாரு நினைச்சோம். ஆனா அவர் இன்ஜுரியோட சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா அவரால் ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 days பாத்தீங்கன்னா பெருசா நெட்ல அவர் பேட்டிங் எதுவுமே பண்ணல. சைட்ல தான் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு கோச்சஸோட ஒர்க் பண்ணாரு. ஆனா ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா ஒரு 2 ப்ராக்டிஸ் கேம்ப் அட்டெண்ட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். மெயின் நெட்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் விளையாடினாரு. ஆனா சிஎஸ்கேட மேட்ச் சிமுலேஷன்ல கார்த்திக் சர்மா கிட்டத்தட்ட 10 சிக்ஸஸ் மேல அடிச்சிருப்பாருன்னு ஒரு சில வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து பார்க்கும் போதும் பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியுது. அவரோட வீடியோ கிளிப்ஸை பாருங்க. கைஸ் எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு சரியான ஷாட்னு சொல்லணும். கார்த்திக் சர்மா வித் பவர் நிறைய வச்சிருக்காருங்க கார்த்திக் சர்மா. கண்டிப்பா கார்த்திக் சர்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு நல்ல டேலண்டா தெரிறாரு. சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்கணும்.
கைஸ் கார்த்திக் சர்மா வெறும் சிக்ஸஸ்லயே டீல் பண்றாரு தெரியுது. இதுல இருந்து அவர்கிட்ட இருக்க டேலண்ட் புரியுது நம்ம எல்லாருக்கும். ஸ்பின்னர்ஸை ஸ்டேட்ல பொழக்கிறாரு. அதுவும் அவரோட பேட் ஸ்பீடா பாருங்க, தரமா வச்சிருக்காரு கார்த்திக் சர்மா. ஃபைனலா இந்த ஒரு ஷாட் கைஸ், இது தரமான ஷாட்னு சொல்லுவோம். ஆரம்பத்த வீடியோல பார்த்துருப்பீங்களா, அந்த ஒரு ஷாட் தான். கண்டிப்பா சிஎஸ்கே கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு டேலண்டா யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஐபிஎல் போன சீசன் ஐபிஎல் அனிகேத் வர்மா நிறைய யங் டேலண்ட்ஸ் கலக்குனாங்க. அண்ட் நம்ம டீம்ல ஏன் எடுத்துக்கோங்களேன், ஆயுஷ் மாத்ரி, ஊர்வில் பட்டேல், டேவால் புரூஸ் அவங்கள கலக்குனாங்க. சோ ஃபார் கார்த்திக் சர்மாவும் அவங்கள ஒருத்தரா மாற வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோத்தமிழ் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்ட வந்து சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.